ஹாய், ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். ஆ வாரம் வாரம் பிரீமியர் லீக் மட்டுமே பேசிட்டு இருந்த இவனுங்க என்னடா மிட் வீக்ல சாரி எண்ட் ஆஃப் வீக்ல அப்பியரன்ஸ் தராங்களேன்னு யோசிச்சீங்கன்னா, ஏன்னா இந்த வாரம் வந்து ரொம்ப நாளா நாங்க சாம்பியன்ஸ் லீக் கவர் பண்ணோம் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தோம். பட் நாங்க எல்லாருமே வேலை செய்றோம். ஒரு டைம் புடிச்சு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்குள்ள பாதி உயிர் போயிடுது. பட் இந்த வாரம் வந்து மிட்வேல நம்ம சாம்பியன்ஸ் லீக் இருக்கோம். 4 கேம் எல்லா டீமும் விளையாண்டுட்டாங்க. இட் இஸ் a வெரி குட் டைம். ஒரு டீமும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றத அனலைஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு. அதனால "தீஸ் ஆர் த சாம்பியன்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஓடுனாலே எல்லாருக்கும் அப்படியே மெய் சிலிர்க்கும். சின்ன வயசுல நம்மளே அறியாம நம்ம எல்லாம் அந்த ஆந்தம் போட்டு அப்படியே அட்டென்ஷன்ல நின்னு எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ஒரு எனிக்மேட்டிக் ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்டு டோர்னமெண்ட். நம்ம எல்லாரையுமே வந்து மிட் நைட் முழிக்க வச்சு, இப்போலாம் வயசாகி தூக்கம் பயங்கரமா தூக்கம் வந்தாலும் முழிச்சு பார்ப்பேன்டா அப்படின்ட்டுன்னு இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோர்னமெண்ட்ஸ் இன் ஃபுட்பால். அத பத்தி பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பெரிய இந்த வாரம் வந்து ஆக்சுவலி கம்பேரிட்டிவ்லி மத்த வாரத்தெல்லாம் தாண்டி நெறைய பிக் கேம்ஸ் இருந்தது. ஹெவி கரெக்ட். ஹெவி லிஃப்டிங் கேம்ஸ். ஆமா. ரியல் மேட்ரிட், லிவர்பூல், பிஎஸ்ஜி, பயர்ன் மியூனிக், பொருசியா டார்ட்மண்ட், மான்செஸ்டர் சிட்டி. ஸோ இந்த மாரி நல்ல பெரிய பெரிய கேம்ஸ்லாம் இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சுவலி பயர்ன் மியூனிக்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். பயர்ன் மியூனிக், பிஎஸ்ஜி. ஏன்னா கண்டிப்பா. லாஸ்ட் இயர் வந்து வேர்ல்ட் ஆஃப் ஃபுட்பாலயே டாமினேட் பண்ண பிஎஸ்ஜியும், இப்போ இந்த சீசன் ஸ்டார்ட்டிங்ல 16 கேம்ஸ் தோக்காம, ட்ரா இல்ல. 16 கேம்ஸ் கன்டினியூஸா வின் பண்ணி டாப் 5 ஆல்வேஸ். லீக்ஸ்லயே ஒரே ரெக்கார்ட் பண்ண பயர்ன் மியூனிக். அவங்கள பத்தி பேசுவோம். நம்ம மேட்ச் போறதுக்கு முன்னாடி பயர்ன் மியூனிக்கோட ரெக்ரூட்மெண்ட் பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த வருஷம். நம்ம நம்ம இந்த சீசன் ஸ்டார்ட்டிங்ல கிளப் வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து நம்ம பேயர்ன் மியூனிச் வந்து ஓகே இந்த சீசன் கொஞ்சம் பார்க்கணும். காம்பனி ப்ரூவ் பண்ணுவானா? வி ஹேட் சோ ம். மெனி டவுட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது. ஆனா ஒரு டீமே பயங்கரமா செட் ஆயிட்ட மாரி இருக்கு. நாப்ரிலாம் செம்ம ஆட்டம் ஆடுறான். ஆ. லூயிஸ் டியாஸ் நல்லா ஆடுறான். லைக் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கு அந்த கிளப்லன்னு. ஒலிசே மேல போன சீசன் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே வந்து டிபெண்டன்சி வாஸ் டூ மச் ஆன் ஒலிசே. அது வந்து ம். எதுவுமே இல்லாம இப்ப லூயிஸ் டியாஸ் வந்து அவனுக்கு ஹாரி கேனுக்கு எவ்வளோ சப்ளை. லூயிஸ் டியாஸ் ஒரு பக்கம், ஒலிசே ஒரு பக்கம், நாப்ரி ஒரு பக்கம். அ நீ இதுல நீ வேற என்ன சொல் இனிமேல ஜமால் மூசியாலா வேற இனிமேல தான் வரணும். அவன் இப்பதான் ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கான். பட் நம்ம டைரக்ட்டா மேட்ச்சுக்கு போயிடுவோமே. ம். அ பயர்ன் மியூனிக்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சாலிடா தெரிஞ்சுது. முக்கியமா சொல்லணும் அப்டின்னா, லூயிஸ் டியாஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து இந்த சீசன்ல அவனுங்க ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. போன வருஷம் லீராய் சானே அவனால அந்த லெஃப்ட் விங் பொசிஷன வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்ட்டுன்னு கரெக்ட்டா லூயிஸ் டியாஸ் ஐடென்டிஃபை பண்ணி, ஹாரி கேன் வழக்கம் போல கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருக்கான். ஒலிசே வந்து இஸ் அன் அண்டர் ஸ்டடி ஆக்சுவலி என்ன பொறுத்தவரையும். அவனுக்கு வந்து இனஃப் லைம்லைட் வந்து கிடைக்கிறதில்ல ஆக்சுவலி. கரெக்ட்ல கரெக்ட். அவன் அப்படி விளையாடுறான். அவன் ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு பார்த்தோன்னா, அவன் தான் ட்ரிபிள் பண்ணி கரெக்ட் ஒரு கரெக்ட். ஃபினிஷ் பண்ண முடியாம கரெக்ட்டா லூயிஸ் டியாஸ் கிட்ட வந்து பால் வரும். பட் அது எல்லாமே தாண்டி நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா வந்து, ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இந்த பயர்ன் மியூனிக் இருக்குது. ஆ ஒரு சாலிடான ஸ்ட்ரக்சரு கேம்க்கு. அண்ட் அவங்களுடைய ஃப்ரண்ட் 3 வந்து ரொம்ப டைனமிக்கா இருக்காங்க. ஹாரி கேன் வந்து மிட்ஃபீல்ட்ல ஆடுறது ஒண்ணும் புதுசு இல்ல. ஆனா கரெக்ட். ஹாரி கேன் மிட்ஃபீல்ட்ல ஆடி அவன் ப ப போட்டாலும் 2 சைடும் அவங்களுக்கு பேஸ் இருக்குது. ஒலிசேவும் செம ஸ்பீடு, லூயிஸ் டியாஸ் சொல்லவே வேணாம். ஆ நல்ல பேஸாவும் இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு மிட்ஃபீல்ட்ல எனக்கு ரொம்ப நான் இம்ப்ரெஸ் ஆனது வந்து ஐ திங்க் அவன் பாவ்லோவிச்ன்னு நெனைக்கிறேன். பாவ்லோவிச் தான். பாவ்லோவிச் ஆமா. ஆ அவன் வந்து லாஸ்ட் இயர் தான் பிரேக் அவுட் ஆனான் டீமுக்குள்ள. இந்த சீசன் ரொம்ப சாலிடா இருக்கிறான். அண்ட் எல்லாத்துக்கும் மேல நம்ம வந்து மேனுவல் நாயர் அதாவது வந்து 2 சீசனுக்கு முன்னால் கம்பெனி வரதுக்கு முன்னால் எல்லா கோச்சால் எழுதப்பட்டு அவ்வளவுதான் இவர் கரியரே முடிஞ்சிருச்சுன்ட்டுன்னு பேசிட்டு இருந்த மேனுவல் நாயர் வந்து கன்சிஸ்டண்டா 1.5 சீசன் ஆடி சாலிட் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ யா. இல்ல இன்னொரு இன்னொரு பெரிய விஷயம். நீ சொன்ன மாரி தான். அவங்களுக்கு அட்டாக்கிங் மல்டி டைமென்ஷனலா இருக்கிறதுனால, அவங்களோட தே ஹேவ் அ வெரி சாலிட் மிட்ஃபீல்டு. ஃப்ரண்ட் 3 ரொம்ப டைனமிக்கா இருக்கிறதுனால, அ நெறைய அட்டாக்கிங் சேனல்ஸ் அவங்களுக்கு. ம். லூயிஸ் டியாஸ் போன வருஷம் சாலாக்கு வந்து சப்போர்ட் பண்ணி, பிரஸ் பண்ணி டயர்ட் ஆனதுல, போன சீசன் மொத்தமா ம். லிவர்பூலுக்கு பிரீமியர் லீக்ல 9 கோல் தான் அடிச்சான். யா. இந்த சீசன் வந்து அவன் பேனுக்கு 9 கோல் அடிச்சிட்டான். ஆமா. 16 மேட்ச்ல. ஸோ அந்த அந்த லெவல் ஆஃப் ஃப்ளூயிடிட்டி எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் அடுத்த சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜ் பேர்ன் வர்சஸ் ஆர்சனல். ஆர்சனல். அது இன்னும் ஃபயரா இருக்க போகுது. ஏன்னா வந்து ஒரு ஆமா. காட்ஸில்லா வர்சஸ் காங் மாரி ஒரு ஆமா. பெஸ்ட் டிஃபென்ஸ் வர்சஸ் பெஸ்ட் அட்டாக். அட்டாக் ஸோ டீம்ஸ். ரொம்ப ஆமா, ஆமா. எக்ஸைட்டடா இருக்கு. ஆனா ஐ திங்க் பேர்ன் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் சோ ஃபார் அலாங் வித் ஆர்சனல் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். ம்.
ஆமா, ஆமா. அண்ட் யா, யா. ஒன் மோர் திங், அந்த ஹாரர் டேக்கிள் ஆன் ஹக்கீமி அதுக்கு வந்து ஆக்சுவலி ஆமாமா, ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷுவல்ஸ். நீ ஆமா, பார்த்தேன்னு வச்சுக்கயேன், கிரவுண்ட்ல ஃபோன் எடுத்து பேசுறாங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சைலண்டா இருக்கு கிரவுண்டு. ஆமா. அண்ட் வேர்ல்ட் கப் இயர் வேற. ஐ திங்க் ஹக்கீமி வெரி அன்லக்கி. பட் நான் வாசிச்ச வரையும் வேர்ல்ட் கப்போட அவங்களுக்கு ஆஃப்கான் வேற வருதுல்ல இந்த டிசம்பர். ஓ! ஸோ ஆமா, ஆஃப்கானும் இருக்கு. ஐ திங்க் அவனுக்கு வந்து 2 வீக் இம்மொபிலிட்டி ரெஸ்ட் போல. நவரக்கூடாது ம். ரெஸ்ட் அண்ட் ஐ திங்க் 4 வீக்ஸ் ரீஹாப்ஸ். ஸோ ஒரு 1 1/2 மந்த்ஸ்லயே அவன் ஐ திங்க் ஹில் பி பேக் ஆன் கிரவுண்டுன்றத நான் வாசிச்சேன். ஏர்லி ரிப்போர்ட்ஸ் தோ அது எவ்வளோ ட்ரஸ்டபிள் அப்படின்னு தெரியல. இல்ல ஆஃப்கான் ஆனா இருக்கு. அண்ட் சாரி, இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன். இது ஆன்லைன் கம்யூனிட்டில. இது மேபி நான் லிவர்பூல் ஃபாலோ பண்றதுனாலன்னு நெனைக்கிறேன். ஆனா போன சீசன் வந்து பிஎஸ்ஜி வந்து லிவர்பூல ஆன்ஃபீல்ட்ல நாக் அவுட் பண்ணுவாங்க. மேட்ச் முடிச்சுட்டு ஹக்கீமி எடுத்துட்டு போயிட்டு பிஎஸ்ஜி ஃபிளாக் எடுத்துட்டு போய் ஆன்ஃபீல்டோட சென்டர் சர்க்கிள்ல வைப்பான். ஆ ஸோ அந்த வன்மம்லாம் எடுத்துட்டு வந்து நம்மளோட இந்தியன் ஃபேன்ஸா இருக்கட்டும், லிவர்பூல் ஃபேன்ஸ் ஆஃப் அப்ராடா இருக்கட்டும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அன் இன்ஜுரி ஷுட் நெவர் பி செலிப்ரேட்டட். செலிப்ரேட்டட். பிஎஸ்ஜி பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து தே ஆர் சஃபரிங் ஃப்ரம் அ லாட் ஆஃப் இன்ஜுரீஸ் ஆக்சுவலி. டெம்பெலேக்கு இன்ஜுரி, இப்போ ஹக்கீமிக்கு ஆன் த மேட்ச் இன்ஜுரி, டெசிரே டூவே அதாவது அவங்களுடைய கோல்டன் பாய் மெயின் வின்னர். 3 மெயின் 3 லாஸ்ட் சீசன் ரொம்ப குரூஷியலான பெர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, ஐ திங்க் 46th மினிட்லயே தே ஆர் டவுன் டூ 10 மேன். 10 மேன் கரெக்ட். அண்ட் ஆனா வந்து ஒரு மாரி கேப்பிட்டுலேட் ஆயிட்டாங்க பிஎஸ்ஜி. ம். செகண்ட் ஹாஃப்ல சான்சஸ் கிரியேட் பண்ணாலும், கிளியர் கட்டா டாமினேட், கிளியர் கட்டா வந்து ஒரு வின்னிங் அப்படின்ற மாரி பெருசா எதுவும் பிஎஸ்ஜி வந்து ஆனா சொல்ல முடியாது. லாஸ்ட் இயர் பிஎஸ்ஜி வந்து எத்தனாவது இருந்தானுங்க? குரூப் 15வதுல ஸ்டேஜ் இருந்தாங்க. முடிக்கும்போது 15ல 15வது இருந்தாங்க. இருந்தானுங்க. மிட் ஆஃப் குரூப் ஸோ ஸ்டேஜ்ல. அதனால ஆமா. யா நெக்ஸ்ட் வந்து கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ். ரியல் மேட்ரிட் அதாவது 2 சாம்பியன்ஸ் லீக் ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் லெகசி கிளப்ஸ் அப்படின்னு பார்க்க போனா அதுல லிவர்பூல் அண்ட் ரியல் மேட்ரிட். 2 ஹெவி வெயிட் டைட்டன்ஸ் அண்ட் கன்செக்யூட்டிவ்லி செகண்ட் இயர் இன் a row லிவர்பூல் ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி டிஃபீட்டட் கரெக்ட். மேட்ரிட். ஒரு ஃபேனா நீ எதிர்பார்த்தியா இந்த விக்டரிய? இல்ல, நான் ஒரு ஃபேனா என்னோட ஒரு ஃபெல்லோ ஃபேன் பால் சைலஸ நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இந்த வீடியோல. ஏன்னா ஏன்னா நான் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் பெசிமிஸ்டிக்கா தான் இருந்தேன். பால் சைலஸ் தான் இல்ல அட்லீஸ்ட் டிராவாவது பண்றோம், சிட்டிய போடுறோம்னு ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருந்தான். ஸோ வி மிஸ் யூ பால். அடுத்து அடுத்து வந்து மேன் ஆஃப் த மேட்ச், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹிம் பீயிங் இன் த லூசிங் சைட் கோர்ட்வா தான். அது சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல இருந்தே அவன் வந்து எங்க கிட்ட ஒரு வன்மத்த வச்சிட்டு இருக்கான் அவன். அவன் இன்ஃபேக்ட் பிராட்லி எங்க சைடுல போன சீசன் தான் வந்து பால் சைடுல சொல்லிட்டே இருந்தான் 500 ரீல் வச்சு நாங்க ஏமாத்திட்டோம்ட்டு. ஆனா அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு ஆமா. பெர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் எம்பாப்பேவா இருக்கட்டும், அகேன்ஸ்ட் வினிஷியஸா இருக்கட்டும். வினிஷியஸ். அண்ட் தே டிட் நாட் ஹேவ் எனி கிளியர் கட் சான்ஸ். நல்ல பொசிஷன்ஸ் போனாங்க. ஆனா வந்து மாமடாஷ்விலி ஒன்றும் பெருசா இதாகல. ஆன் தி அதர் ஹேண்ட் கோட்வா வந்து ஒரு 3-0 4-0 போகாம 1-0 வச்சது கூடோஸ் டு ஹிம் அப்படின்னு தான் ஆமா. நான் பாக்குறேன். யா. அண்ட் ஒரு பழைய சாலா வந்து பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு. நீ நீ என்ன ஃபீல் பண்ண as a அந்த ரைவலா? செகண்ட் லாஸ்ட் பாயிண்ட் சொன்ன தெரியுமா? ஒரு பழைய சாலா. ஏன்னா ரொம்ப த்ரெட்டனிங்கா இருந்தான். ஐ திங்க் ஐ டோன்ட் நோ அவன் வந்து கான்ஃபிடன்ஸால சஃபர் பண்றானா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஹி லுக்ட் அப்சல்யூட் மெனஸ் அந்த சைடு. அண்ட் எனக்கு வந்து லிவர்பூல் கிட்ட என்ன ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, பெனால்டி தந்துட்டு, பெனால்டி இல்லன்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுங்க வந்து ஒரு 5த் கியர்க்கே போனானுங்க. கரெக்ட். அதுவரையும் சூப்பரா விளையாண்டானுங்க. ஆனா அந்த டெசிஷன் வந்து அவங்களுக்கு சாதகமா வரலன்னு தெரிஞ்ச உடனேவே வந்து அவனுங்களுக்குள்ள எல்லாருக்கும் பேய் புடிச்ச பொசஸ்ட் பிளேயர்ஸ் மாரி விளையாண்டாங்க. ஆனா, அதாவது உங்க டீமுக்கு வந்து மிட்ஃபீல்டு ப்ராப்பரா ஃபங்ஷன் ஆச்சுன்னா, உங்க டீம் எப்படி ஷைன் ஆகுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரியல் மேட்ரிட் விசஸ் லிவர்பூல் மேட்ச் தான். அதாவது ஒரு கேமையே வந்து மிட்ஃபீல்டு ஒரு ஏன்னா மெக்காலிஸ்டர்லாம் என்ன கேம் அவன்! கோல கூட விட்டுருங்க. அத தாண்டி உண்மையாவே ஒரு ஒரு ப்ராப்பர் மெக்காலிஸ்டர பார்த்த மாரி எனக்கு இருந்தது. ஆ ரியல் மேட்ரிட் மேல எனக்கு என்ன ஒரே பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் அப்டின்னா, யூ ஆர் கமிங் இன் அ வெரி குட் ஃபார்ம். சாம்பியன்ஸ் லீக்லயே தோக்கல. ர லா லிகாலயும் ஒரு கம்ஃபர்டபுளான லீட்ல வந்து டேபிள் டாப்ல இருக்கிறாங்க. பார்சிலோனாவ தோற்கடிச்சுட்டு பெரிய பெரிய டீம் அட்லெட்டிகோ மேட்ரிட்ட தோத்தாங்க. பட் மத்தபடி ரொம்ப சாலிடா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. எம்பாப்பே வந்து ஒரு கோல் ஸ்கோரிங் ரெக்கார்ட் லைஃப் ஃபார்ம்ல இருக்கிறான். கரெக்ட்டா? ஆனா அந்த மேட்ச் வந்து எக்ஸ்ஜி ஐ திங்க் ஒரே ஒரு எக்ஸ்ஜின்னு தான் நெனைக்கிறேன். ஒரு ஆமா கரெக்ட். கம்பேர் டூ ஆர்சனல் விச் ஹேட் 4 கரெக்ட்டா? ஆ ஒரு ஷேக்கியான லிவர்பூல் டிஃபென்ஸ தே டிட் நாட் ஜஸ்டிஃபை எனஃப் டூ டெஸ்ட் லிவர்பூல் டிஃபென்ஸ். எனக்கு வந்து வினிஷியஸ் ஜூனியர் மேல உண்மையாவே கோவமே வந்துருச்சு ஆக்சுவலி. ரொம்ப ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லா இருக்கிறான் அவன் அந்த மேட்ச். ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லா இருந்தான். நெறைய டைம் வந்து
எம்பாப்பேக்கோ இல்லாட்டினா கியூலருக்கு வந்து அவ்வளோ ஓப்பன் ஃப்ரீ ஸ்பேசஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து தட்ஸ் ஹிஸ் கேம். பட் அவன் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணானா ஓகே. பட் பண்ணல அப்படின்ற போது ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்தது. ஆஸ் அ ஹோல் ஐ திங்க் ஜாபி காட் இட் ராங் என்னை பொறுத்தவரையும். இன்னொரு விஷயம், ஆஸ் அ ரைவல் ஃபேனா, நீ வந்து அந்த கேம்ல வேர்ட்ஸ் எப்படி நீ பார்த்த? ஐ திங்க் வேர்ட்ஸ் இஸ் பிக்கிங் அப் ரைட் நவ். ஒரு புது வேர்ட்ஸ் பார்த்த மாரி தான் இருந்தது. அ அ எனக்கு போன மேட்ச் என்ன வேர்ட்ஸ் கிட்ட புடிச்சிருது அப்படின்னா, ஹி இஸ் ஏபிள் டூ லிங்க் அப் வெல். மத்தவங்களுடைய கெமிஸ்ட்ரி இப்பதான் அவனுக்கு புரியுதுன்னு எனக்கு தோணுது. அதுக்கேத்த மாரி அவன் கேம் அவன் மாடிஃபை பண்றான். இன்ஃபாக்ட் ஹி ஷுட் ஹேவ் ஹேட் அன் அசிஸ்ட், அட்லீஸ்ட் 1 அசிஸ்ட் இன் த லாஸ்ட் கேம். பட் அது ஃபினிஷ் பண்ண கேக்போன்னு நெனைப்பேன். கேக்போவோ யாரோ கையில இல்ல தண்ட்டு சோபோஸ்லை வருவானுங்க. சோபோஸ்லை. சாரி அ, சோபோஸ்லை. அ, அ. சோபோஸ்லை கையில தண்ட்டு வருவாங்க. ஐ திங்க் ஹி இஸ் கெட்டிங் பெட்டர். பட் யா பார்ப்போம். இல்ல இன்னொரு விஷயம் நான் என்ன தெரியுமா பார்க்குறேன்? வேர்ட்ஸ் இருக்கட்டும். இந்த சாம்பியன்ஸ் லீக்ல பார்த்தோம்னா, ஃபிராங்க்ஃபர்ட்டோட மேன் ஆஃப் த மேட்ச். இந்த ம். சீசன் இந்த கேம்ல வந்து லைக் ரொம்ப ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஹிஸ் ப்ராப்ளம் இஸ் வித் பிரீமியர் லீக்ன்னு நெனைக்கிறேன். பேஸ். ஆமா. அண்ட் அண்ட் பேஸ், ஆல்சோ பிசிக்காலிட்டி. இன்னொரு விஷயம், பிரீமியர் லீக் சைட்ஸ் வந்து இந்த வாட்டி லா லிகால இந்த சாம்பியன்ஸ் லீக்ல இப்போ வரைக்கும் 8 கேம்ஸ் நடந்திருக்கு. பிட்வீன் பிஎல் சைட் அண்ட் லா லிகா சைட். அதுல 7 பிரீமியர் லீக் சைட்ஸ் தான் வின். 1 ம். மட்டும் லாஸ். அது எதுனா பார்சிலோனா அகைன்ஸ்ட் நியூ கேசல். ம். ராஷ்வர்ட் கோல் அடிச்சு நியூ கேசல தோக்கடிப்பான். ஸோ ஆன் த ஹோல் ஒரு நம்ம பார்த்து வளர்ந்தபோது லா லிகா வந்து ஒரு பேன் ஆர் ரியல் மேட்ரிட் தான் பின்னக்கல் ஆஃப் ஃபுட்பாலா இருந்துச்சு. அது ஆமா. ஸ்லோவா ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கோ ஷிஃப்ட் அப்படின்னு ஆயிட்டு எனக்கு வருது. ஃபீல் ஆகுது. ஆமா. ம். இன்ட்ரஸ்டிங்கா மார்க் குக்கரேலா கூட நேத்து ஒண்ணு சொல்லிட்டு இருந்தான். அதாவது என்னன்னா, ம். பிரீமியர் லீகோட டெலிவிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வந்து ரொம்ப அவ்ளோ அட்வான்ஸ்டா இருக்கு. அவ்ளோ சாலிடா இருக்கு. தட் மனி இஸ் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் டூ ஆல் கிளப்ஸ். இரலவென்ட் இது இந்த டிஸ்கஷனுக்கு. இல்ல ஆ நீ குக்குரெல்லாவோட வந்துட்டனா செல்சிக்கே அப்படியே போயிரலாம். நீ வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்த்த? ஒரு அசர்பைஜான் கிளப் ஒரு எனக்கு தெரிஞ்சு நீ சொன்ன மாரி தான். நீ சொன்ன நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். பட் நோவேர் ஐ ஃபெல்ட் கன்வின்ஸ்ட் பை செல்சி அந்த ஆமா, பெர்ஃபார்மன்ஸ்ல அப்படிதான் ஆமா. எனக்கு ஃபீல் ஆச்சு. யா. வாட் வென்ட் ராங்? 2 கோலுமே வழக்கம் போல எங்களோட மிஸ்டேக் தான். பட் ஆனா இது எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு முன்னாடி அந்த அந்த டீம் பிளேட் தேர் ஹார்ட் அவுட். கரெக்ட். ஆ நான் வந்து அந்த அளவு பிரஸ்ஸு, அந்த அளவு பேஸ் ஒரு டீம்ல வந்து அவுட் ஆஃப் யூரோப் அதான் சாரி டாப் 5 லீக்ஸ் தாண்டி ஒரு டீம் இவ்ளோ பிரஸ் பண்றாங்க, இவ்ளோ பேசியா இருக்காங்கன்றது இட்ஸ் அ ரெவலேஷன் டூ மீ. நான் நேத்து சொன்னது தான். அவன் 96th மினிட்ல அவங்களுக்கு வந்து வின் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த பிளேயர் வந்து சாnchez கையில தந்துட்டு போவான். ஆர் எல்ஸ் செல்சி வுட் ஹவ் லாஸ்ட் எஸ்டர்டே. தட் தட் பீயிங் செட் செல்சி இது வந்து ஒரு மேஜர் ரெட் ஃபிளாகா பார்க்குறேன் அப்படின்னா இல்ல. ஏன்னா லாட் ஆஃப் பிளேயர் ரொட்டேட்டட். ஒரு 2 கோலுமே வழக்கம் போல பேயர்ன் மியூனிக் மாரி மிஸ்டேக். யோரல் கரெக்ட். ஹேட்டோவுடைய மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் கோல் கரெக்ட். போச்சு. செகண்ட் பெனால்டி. அண்ட் அட்டாக்ல வந்து தே டிட் வெல். எனக்கு தெரிஞ்சு இஃப் கிளினிக்கலா இருந்திருந்தா கண்டிப்பா அடிச்சிருந்தோம். நான் ஒரு மேஜர் பாசிட்டிவா செல்சி கிட்ட இருந்து பார்க்குறது வந்து விங்கர்ஸ் கிட்ட இருந்து இந்த வாட்டி அவுட்புட் வருது. கார்னாச்சோ கோல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். கிட்டன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எஸ்டவா இஸ் ஆன் ஃபயர். ஹி இஸ் தி ஃபர்ஸ்ட் பிரசிலியன் who is 18 years old to score 2 2 consecutive சாம்பியன்ஸ் matches லீக் in கோல்ஸ்ல. Champions League. கரெக்ட். ம். ஸோ அதனால இட் ஷுட் ஹவ் பின் ஒன். பட் ட்ரா இஸ் அ ஃபேர் ரிசல்ட் என்னை பொறுத்தவரையும். டேபிள்லையுமே ரொம்ப கீழெல்லாம் போல. ஸோ வி ஹேவ் அ ஃபேர் சான்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் டாப் 16க்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு ஃபேர் சான்ஸ். யா. ம். நெக்ஸ்ட் அடுத்து சிட்டி கிட்ட போவோமா? இல்ல சிட்டிக்கு முன்னாடி டாட்டன்? ம். ஆர்சனலோடைய மேட்ச் பத்தி பேசவே இல்லை பத்தியா. சாலிடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க. இந்த வாட்டி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஐ திங்க் 3 டீம் தான் இதுவரையும் சாம்பியன்ஸ் லீக்ல தோக்காம இருக்காங்க. அதுல வந்து ஆர்சனல் ஒண்ணு. ஈவன் தோ அவங்க விளையாண்ட டீம் வந்து கொஞ்சம் லோவர் லீக்ஸ் டீமாவே இருந்தாலும், ம். நம்ம வந்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஓப்பன் பிளேல கோல் அடிக்க மாட்டேங்கிறானுங்க, ஓப்பன் பிளேல கோல் அடிக்க மாட்டேங்கிறானுங்கன்ட்டுன்னு. அடிச்ச 3 கோலுமே வந்து ம். நல்ல ஓப்பன் பிளே கோல்ஸ் தான். மிக்கல் மெரினியோ பத்தி ஒரு ஸ்டாட் வாசிச்சேன். ஐ திங்க் ஹி ஹஸ் ஸ்கோர்ட் 15 கோல்ஸோ எவ்வளவோ இன் 2025. ஒரு மிட்ஃபீல்டர் இஸ் கிவிங் அ ஸ்ட்ரைக்கர் அவுட்புட். நம்ம அத பத்தி நிறைய பேசுறது இல்ல. இல்ல ஒரு கிளிப் கூட பார்த்தேன். சாரி டு இன்டரப்ட். இந்த ரைஸ் வந்து மிக்கல் மெரினோ கோல் அடிச்சிட்ட பிறகு ஹவ் டு யூ டூ தட் அப்படின்னு. ஏன்னா ஆமா. சீரியஸாவே போன சீசன் மேக் ஷிஃப்ட் ஸ்ட்ரைக்கரா ஸ்ட்ரைக்கர். ஆடி எல்லா பொசிஷனோட ஆடுறான் அவன். ஐ ஆமா. திங்க் இஸ் a வெரி நைஸ் ஃபைன் ஃபார் ஆர்சனல்னு ஃபீல் ஆகுது. நைஸ் ம். ஸ்குவாட் பிளேயர் அவன் ஆக்சுவலி. ம். கரெக்டான டைம்ல வந்து பாப்பப் ஆயி கோல் அடிச்சுட்டு போயிடுறான். அண்ட் யா தே ஆர்
நத்திங் டு கம்ப்ளைண்ட். அனதர் கிளீன் ஷீட். இட்ஸ் பிகமிங் அ நார் எனக்கு தெரிஞ்சு. நான் இதை ஆக்சுவலி இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். அஹ், நல்லா யோசிச்சு பாரேன். பார்சிலோனா குவாட்ரிபிள் வின் பண்ண சீசன், அந்த சீசன் வந்து they invented something. Pep invented something new to football. நோ ஐ The திங்க் tiki பார்சிலோனா வந்து செக்ஸ்டூபிள் நினைக்கிறேன் 6 ட்ரோஃபி sextuple அதுதான் குவாட்ருபிள்டனா சாரி sextuple. Sextuple வந்து வின் பண்ணும்போது குவார்டியோலா invented something new which football புதுசா பார்த்தது. கரெக்ட். அதே மாதிரி பிஎஸ்ஜியும் வந்து லாஸ்ட் டைம் குவார்டர்பிள் வின் பண்ணும்போது அவங்களுடைய கேம் ஸ்டைல் வந்து சம்திங் வெரி ரிஃப்ரெஷிங். பயங்கர அட்டாக்கு, பயங்கர ஃபார்வர்டில் வந்து ஃபார்வர்டுன்னு அந்த ஹோல் டீம் வாஸ் ஃப்ளெக்சிபிள். நியூனோ மெண்டஸ் ஸ்ட்ரைக்கர் ஆடிட்டு இருப்பான், பயங்கர டைனமிக்காக இருந்தது. சிட்டி வந்து குவார்டர்பிள் வின் பண்ணும்போது பெப் ரீஇன்வென்டட் த வே தே பிளேட் ஃபுட்பால். கரெக்டா? அந்த மாதிரி இப்போ நான் ஆர்சனல் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவங்களுடைய டிஃபென்சிவ் ஸ்டைல் வந்து ஐ திங்க் இட் இஸ் சம்திங் வெரி வெரி நியூ. ஒரு லாங் லாஸ்ட், அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இது மாதிரி இருக்குது. இதை அவங்க உண்மையாகவே கேபிட்டலைஸ் பண்ணாங்க அப்படின்னா தே ஹாவ் அ சான்ஸ் டு ஹிட் அ ஜாக்பாட். எல்லா ஃப்ரண்ட்லேயும் அவனுங்க வந்து வின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆர்சனல் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. நான் ஸ்டார்டிங்கில் ரொம்ப பெசிமிஸ்டிக்காக இருந்தேன் ஆர்சனலோட ப்ராக்ரஸ் பற்றி. பட் இந்த சீசன் வந்து நம்ம எல்லார் வாயுமே அடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஐ திங்க் தே காட் சோ மெனி திங்ஸ் ரைட். ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கட்டும், அவங்களுக்கு மிட்ஃபீல்ட்ல வந்து நோர்காட் ஐ திங்க் பர்ன்லியோட கேமியோலாம் நல்லா ஆடலாம், சூப்பரா ஆடுறான். ஐ திங்க் சலீபாக்கு இப்போ கவர் இருக்கு, மஸ்கெரா எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஹீ சீம்ஸ் டு பி குட் ஃபிட், டிம்பர் ஃபிட், கேரி ஃப்ளோரி ஃபிட், நல்ல மேன் ரொட்டேட் பண்றாங்க. ஸோ ஐ திங்க் தே ஹேவ் அ ரியலி குட் சான்ஸ் நீ சொன்ன மாதிரி. ஆமாம். ஸோ இட்ஸ் நாட் நியூ அண்ட் வி சி என்ன நெக்ஸ்ட் கேம் வீக்ல தெரியும் பேர்ன் விசஸ் ஆர்சனல் எவ்வளோ சூப்பராக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து வந்து ஐ திங்க் சிட்டி விசஸ் பொருஷியா டாட்மண்ட். நம்ம எல்லாம் வந்து ஹாலண்டோடைய கோல் ரிலையன்ஸ் பற்றி போன வாரம்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். ஐ திங்க் ஸ்லோவாக வந்து ஃபோர்டன் இஸ் கெட்டிங் இன் டு த குரூப். சனிய மாதிரி போன வாரம் தான் டெக்லைன் ரைஸை பார்த்துட்டு ஃபோர்டனை விற்று நான் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே உணர்ச்சி வசப்பட்டு ஃபோர்டனை விற்றுட்டு ரைஸ் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவன் அசிஸ்ட் பண்ணான். இந்த வாரம் என்னன்னா 2 கோல் போட்டிருக்கிறான். ஸோ ஃபோர்டன் ஒரு 2 கோல், அதுக்கப்புறம் வந்து சர்க்கி வந்து ஒரு கோல், டோக்கு ஒரு வண்டர்ஃபுல் அசிஸ்ட், ஹாலண்ட் ஆமாம் ஹாலண்ட் வந்து ஒரு சாலிடான ஃபினிஷு. பொருஷியா டாட்மண்ட்டை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிட்டாங்க மான்செஸ்டர் சிட்டி. ஐ திங்க் சைலண்டாக இப்போ டேபிளை பார்த்தா அவனுங்க தேர்ட் இருக்கானுங்க, சாரி ஃபோர்த் இருக்கானுங்க. நம்ம சிட்டி வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு அண்டர் தி சைட் ஒப்பீனியன் இருக்கு. பட் திடீர்னு பார்த்தா ஃபோர்த் இருக்கிறானுங்க, அப்படியே க்ரீப்பப் ஆகிட்டு வரானுங்க. சாம்பியன்ஸ் லீக், பிரீமியர் லீக்லேயும் க்ரீப்பப் ஆகிட்டு வராங்க. அவங்க ஸ்லோவாக அவங்களுடைய குரூவுக்குள்ளே வராங்க. ஸோ இட் இஸ் அ த்ரெட் ஃபார் எவ்ரி ஒன். பெப்பு நம்ம என்ன ஒரு சீசன் போட்டு அடித்தோம், பெப்பு திருப்பியும் அவர் வந்து மண்டையை புரட்டி போட்டு அவர் வேலையை காமிச்சிட்டாரு. வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் சிட்டி? இல்ல ஒரு பெரிய ப்ளஸ்ஸா நான் பார்க்குறது நீ சொன்ன மாதிரி அந்த ஃபோர்டனோட ஒரு ரீஜுவனேஷன் தான் நான் சொல்லுவேன். அண்ட் சிபிஎஸ்ல வேற கேட்டிருந்தாங்க, அவன் போய் ஒரு ஃபேனோட செல்ஃபில எடுப்பான், யார் அதுன்னு கேட்டா ஐ டோன்ட் நோ. ஸோ ரொம்ப ஹோல்சமா இருந்துச்சு அதை பார்க்க. ஆனா தட் பீயிங் செட், நான் வந்து அத்லெட்டிக்லயும் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். ஸோ ஃபோர்டன் வந்து நம்ம எங்க பார்த்துருந்தோம்னா ஹிஸ் ஸ்ட்ரென்த் இஸ் பிளேயிங் இன் த பாக்கெட்ஸ் தான். ஸோ இப்போ எல்லாருமே வந்து சிட்டிக்கு அகேன்ஸ்டா அட்டாக் பண்றாங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் டீப்பரா ஆட வச்சு ஃபோர்டன் வந்து ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுக்காக பெப் வந்து டீப்பரா ஆட வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஒரு பழைய ஃபோர்டன் ஒரு கிளிம்சஸ் தெரியுது. அண்ட் இன்னொரு பெரிய பிளஸ்ஸா பார்க்கறது சர்க்கி வந்து ஹி இஸ் வெரி டைரக்ட் அண்ட் லெஃப்ட் ஃபுட்ல ஷாட் அடிக்கிறான், ரைட் ஃபுட்ல ஷாட் அடிக்கிறான். நல்ல ஃபினிஷ். சோ ஐ திங்க் ஹி இஸ் a வெரி வெரி குட் பை. அவங்களுக்கு ஒரு சின்ன மொமெண்ட்ஸ்ல இல்ல இந்த லோ பிளாக்ஸ் கிட்டலாம் வந்து ஐ திங்க் சர்க்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பான். ஐ திங்க் தே வில் ஆல்சோ கோ டீப் இன்டு த காம்படிஷன் தான் நினைக்கிறேன். ஹாலண்ட் இன்னொரு கஸ்டமரி கோல் டாட்மண்டோட அகைன் அவனோட சரியான ஃபினிஷ், செம ஃபினிஷ், கமான் ஒரே ஷாட் தான், புல்லட் ஷாட் பறந்துச்சு அப்படியே வால். நெக்ஸ்ட் வந்து இல்ல சாரி இன்னொரு இந்த டாட்மண்ட் பத்தி நம்ம பேசவே இல்லை. டாட்மண்ட் இந்த இதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன். டாட்மண்ட் இவங்களோட 4 கோல் வாங்கியிருக்காங்க, யுவென்டஸோட 4 கோல் வாங்கியிருக்காங்க, அப்புறம் கோப்பன்ஹேகனோட இவங்க 4 கோல் அடிச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி அவங்களோட கேம்ஸ்ல 4 கோல் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஆடுறாங்க அவங்க. பண்டஸ்லீகால நல்லா பண்ணாலும் ஐ திங்க் இங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க டிஃபென்சிவ்லி அவங்க. See, Dortmund is the Brighton of Premier League.
ஸோ டாட்டன்ஹாம் ஆஃப் சாம்பியன்ஸ் லீக். டாட்டம் ஆஃப் சாம்பியன்ஸ் அண்ட் லீக். டாட்டன்ஹாம்ல அந்த வேண்டமன் கோல் பார்த்தே ஆகணும். எங்க ஒரு 2 சீசன்ஸ் 3 சீசன்ஸ் பேக் பர்ன்லி கூட சன் ஒரு ரன் போவான். ரன் போவான். அது வந்து திரும்பி காட்டிட்ட மாதிரி இருக்கு. ஐ திங்க் ஆமா. புஸ்காஸ் வதி தான் நினைக்கிறேன். ஆமா. இட்ஸ் டெஃபினெட்லி புஸ்கஸ் வர்த் என்ன பொறுத்தவரையும். அதாவது ஓடுறது ஒண்ணு. பட் அந்த இனிஷியலா அந்த கும்பல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு 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 லெவல் ஆஃப் பால் கண்ட்ரோல் வேணும்ல. அநியாயமா எனக்கு நான் காலையில தான் எழுந்திரிச்சு போய் நான் ஃபர்ஸ்ட் வேண்டர்வன் டாட்னம் எதுவுமே பார்க்கல. எழுந்திரிச்சு பார்த்த உடனே ஒருத்த மட்டும் தனியா எடுத்து ஓடிட்டு இருக்கான். ஓகே யாரோ அட்டாக்கர் போல அப்படின்னு கீழே பார்த்தா வேண்டர்வன் இருக்கு. அடப்பாவி அது ஃபினிஷ் என்ன ஃபினிஷ் செம ஃபினிஷ், சூப்பர் ஃபினிஷ், நேவ் போஸ்ட் ஃபினிஷ். சூப்பர் ஃபினிஷ் டாட்னம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம மற்ற டீம்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முக்கியமா வந்து பார்சிலோனா பத்தி பேசியே ஆகணும். ஏதா வந்து என்ன ஆச்சு, அதாவது போன வருஷம் என்ன கேட்டா பார்சிலோனா vs PSG தான் கூட ஒரு வர்தி ஃபைனலா நான் சொல்லியிருப்பேன் சாம்பியன்ஸ் லீக்ல. இன்டர் டெஃபினெட்லி பிளேட் வெல் வித் பார்சிலோனா. பட் அவங்க பிளேயா இருக்கட்டும், அட்டாக்கிங் சென்ஸா இருக்கட்டும், டிஃபென்ஸா இருக்கட்டும், ஒரு ஹை லைன் பிடிச்சி பயங்கரமா விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட். எல்லா டீமும் ஹேஸ் ஒர்க்ட் அவுட் பார்சிலோனாஸ் டிஃபென்ஸ். அவங்களுடைய ஆஃப் சைட் ட்ராப் வந்து எஃபெக்டிவா இருக்கிறது இல்ல. கிளப் ரூஷ் வந்து பெல்ஜியன் லீக்ல ஒரு டீம். கரெக்ட். அவனுங்க வந்து 3 கோல் அடிக்கிற அளவுக்கு அவனுங்க டிஃபென்ஸ் வந்து பார்சிலோனாவோட டிஃபென்ஸ் வந்து இப்போ இருக்குது. ஈவன் இந்த ரியல் மேட்ரிட் மேட்ச் வெர்சஸ் பார்சிலோனா கூடவே ரொம்ப ஷேக்கியா இருந்தாங்க. எம்பாப்பே ஹேட் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ளாய்ட் பார்சிலோனா. நான் இதை ஒரு வரியிங் சைன், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு சந்தோஷமான சைனா பார்க்குறேன். ஏன்னா அடுத்த ஒரு ஐ திங்க் நவம்பர் எண்டில் வி ஆர் பிளேயிங் பார்சிலோனா. செல்சிக்கு வராங்க பார்சிலோனா. அதனால ஒரு நல்ல விஷயம். பட் பார்சிலோனா as a club தேர் ரேஸ் டு வின் டைட்டில்ஸ் அண்ட் பீங் த சாம்பியன்ஸ்க்கு இது நான் ஒரு சேலஞ்சாக தான் பார்க்குறேன். இது வந்து ஏன்னா நாட் சம்திங் விச் கேன் பி ஈஸிலி சால்வ்டு. ஒரு 2-3 பிளேயர் நீ கொண்டு வரதுனால நீ இது சால்வ் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஆல் டீம்ஸ் ஹவ் நவ் ஃபவுண்ட் அவுட் யுவர் ஸ்டைல். ஆஃப் சைட் ஸ்டைலில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹவு வரிங் ஆர் வாட் யூ திங்க்? இல்ல அது ஹான்சி ஃபிளிக்கோட செகண்ட் சீசன் சிண்ட்ரோமா என்னன்னு தெரியல. பெயின்லும் இதே மாதிரி தான் ஆச்சு அவனுக்கு. அண்ட் ஒரு ப்ரூஜ் வந்து அதுல வந்து ஃபோப்ஸ் அப்படின்னு ஒரு விங்கர் இருக்கான். அவன் வந்து ஆஃப் சைட் ட்ராப்பை டமால்டா 3 பாஸ்ல ஆஃப் சைட் ட்ராப் பீட் பண்ணிட்டு போயிட்டு அடிச்சுட்டே இருக்காங்க. அவ்வளோ ஆமா. ஹை லைன் நீ ஆடி ஆகணும் அப்படிங்கிறதுல யூ டோன்ட் ஹாவ் த மோஸ்ட் பேசி ஃபுல் பேக் பேரிங். ஒரு பக்கம் குண்டு, இந்த இன்னொரு பக்கம் யார் ஆடுறான்னு தெரில. ஆனா எரிக் காசி ஆடுறான் இன்னொன்னு. ஸோ யூ டோன்ட் ஹாவ் அ வெரி பேசி டிஃபென்ஸ். அதுல வந்து நீ இவ்வளோ ஹை லைன் ஆடணுமா அப்படிங்கிறது ஒரு ஐ திங்க் இட்ஸ் சைன் ஆஃப் என்ன சொல்றது, நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு ஆன்ஜி பண்ணால டாட்னம்ல அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா தட் பீங் செட் இந்த ரிசல்ட்ல வந்து நம்ம யமாலோட கோலை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். வாட் அ வண்டர் கோல். ஒரு மெஸ்ஸி அப்பப்ப மெஸ்ஸி மூமெண்ட்ஸ் தரான் அவன். யமால் வந்து ஃபார் பார்சிலோனா. ஐ திங்க் போன சீசன் கான்ட்ரோவர்சி அரவுண்ட் ஹிம் டூல லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா ஒரு நெய்மார் எப்படி சின்ன வயசுல வந்து இந்த பார்ட்டி கிட் ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சில மாட்டிக்கிற மாதிரி இவனும் வந்து ஐ திங்க் சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் பட் ஃபுட்பாலிங் வைஸ் ஃபார் மீ அட் திஸ் ஏஜ் ஹி இஸ் a ஜீனியஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் நான் இந்த இதை பத்தி நம்ம பார்சிலோனா பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி இப்போ ரீசன் நான் ஒரு அத்லெட்டிக்ல வந்து ஒரு இது வாசிச்சேன். ஹவு ஜென்ரலா ஃபுட்பால் வந்து எப்படி டீம்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் ஆஃப் சைட் ட்ராப் அப்படின்னா ஸ்ட்ரைக்கர் வந்து ஆஃப் சைட் பொசிஷன்ல நிக்க வச்சிடறாங்க. ஸ்ட்ரைக்கர் ஆஃப் சைட் பொசிஷன்ல நிக்க வச்சுட்டு விங்கர்ஸை மட்டும் வித் அண்ட் லைன் மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. ஸோ ஒன்ஸ் விங்கர் கெட்ஸ் தி பால் டிஃபென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ட்ரைக்கர் அளவுக்கு புஷ் ஆன உடனே தென் தேர் மேக்கிங் அட்டெம்ப்ட் டு கோல். நீ செகண்ட் கோல் ப்ரூஷோடைய கோல் பார்த்த அவனுங்களோட ரைட் விங்கர் தான் பயங்கரமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவான். நீ சொன்ன மாதிரி ஐ திங்க் ஃபிளிக் ஹாஸ் டு சார்ட் சம்திங் அவுட். பட் வேற எந்த மேட்ச் உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது? மேட்சை விட இந்த நிறைய பிளேயர்ஸ் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். இந்த யுவென்டஸ்ல இல்டிஸ்னு ஒருத்தாடுறான், டர்க்கிஷ் கையு ரொம்ப டைரக்டா இருக்கான். ஒரு எனக்கு அந்த மாதிரி பிளேயர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இல்டிஸா இருக்கட்டும். எனக்கு இந்த சாம்பியன்ஸ் லீக்ல ஓசிமேன் அடிக்கிற கோல்ஸ் அவன் தான் டாப் ஸ்கோரரு. அண்ட் அங்க டர்க்கிஷ் லீக்லயும் அவன் தான் இருக்கான். போன சீசன் அவன் தான் டர்க்கிஷ் லீக்ல டாப் ஸ்கோரர். ஏன் யாருமே சைன் பண்ணலன்னே தெரியல எனக்கு. ஏதாவது துட்டு மாமே துட்டு அப்படியா? ஏன்னா கேலட்டசரை வந்து நான் கூட லிவர்பூல் தோத்தும் போது ரொம்ப என்ன சொல்றது வருத்தமா இருந்தேன். பட் சீயிங் தென் நிறைய அவங்களோட பிரெஸிங் வீடியோஸ் நிறைய அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. பயங்கரமா சேஞ்ச் ஓவர் தெரியுது. தட் பீங் செட் பென்ஃபிகா ஜோசே மாமா போனாரு.
ஐ திங்க் கடைசிக்கு முன்னாடியோ இருக்காங்க. செல்சியோட சாம்பியன்ஸ் தான் லீக் ஃபர்ஸ்ட் குரூப்ல. மேட்ச். ஆ. செல்சியோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சா உங்களுக்கு? ஆ. ஜோசே ம். மourinho. ஆமா. சி அது சரி விட்டுரு. அத பத்தி நம்ம இல்ல. பெருசா அது ஏன்னா, நம்ம இப்ப தான் பேசிட்டு இருந்தோம். கசகஸ்தான்லேருந்து கிளப்ஸ் இருக்கு. அசர்பைஜான்லேருந்து கிளப்ஸ் இருக்கு. ஆனா, யூரோப்பியன் ஜெயண்ட்ஸ்ன்னு கன்சிடர் ஆவுற பென்ஃபிகா, அயாக்ஸ் இவங்கலாம் லாஸ்ட் 2ல இருக்காங்க. ஆமா. ஸோ, அதுதான் வந்து ஆக்சுவலி பியூட்டி ஆஃப் சாம்பியன்ஸ் லீக்ன்னே சொல்லலாம். பட் இது எல்லாத்துக்கும் நடுவுல நான் இன்னொரு ஒரு டீம் பத்தி அடிக்கடி மறந்துடுறேன். இவனுங்க எப்ப பார்த்தாலும் சைலன்ட்டா தான் இருப்பானுங்க. பெரிய இதெல்லாம் தெரியாது. இன்டர் மிலான்னு ஒரு டீம் இருக்கு. 3 இருக்கிறானுங்க. இதுவரையும் ஒரு மேட்ச் கூட தோக்கல. நேத்து வந்து ஐ திங்க் அந்த மார்டினஸ் கசகஸ்தான் கிளப் ஆமா. நல்ல ஒரு தோற்கடிச்சாங்க. சாலிடான 1-0 டிஃபென்ஸ் நல்ல 1-0 வின்னு. ஆனா 3 இருக்காங்க. தே ஹவ் நாட் லாஸ்ட் அ மேட்ச். பட் ஆனா ஆர்சனல் பத்தி லைம்லைட் கிடைக்குது. பிஎஸ்ஜிக்கு லைம்லைட் கிடைக்குது. இன்டர் மிலானுக்கு வந்து அண்டர் த ரேடாரே போயிடுறானுங்க. ஆனா நீ கடைசி ஒரு 5 வருஷம் எடுத்து பார்த்த அப்படின்னா, எப்படியாவது தே ஆர் இன் செமி ஃபைனல்ஸ் ஆர் ஃபைனல்ஸ். ம். அவங்களால அந்த ஃபைனல் லைன் தான் கிராஸ் பண்ண முடியல. ஒரு இட்டாலியன் டீம், ஒரு இட்டாலியன் கிளப்போட கர்ஸா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இன்டர் இஸ் சம்திங் டு லுக் அவுட் ஃபார். ஏன்னா அவங்க கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. யா ம். நாங்க வந்து கன்டினியூஸா சாம்பியன்ஸ் லீக் கவர் பண்ண ட்ரை பண்றோம். அட்லீஸ்ட் அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி அட்லீஸ்ட் மிட்வே ஆர் ட்வைஸ் வீக் அந்த மாதிரியா கூட சாரி ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் அப்படியாவது நாங்க 2 கேம் வீக்ஸ் அதை ட்ரை பண்ணுவோம் கவர் பண்ண. பட் இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்க வீடியோக்கு, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கண்டினியூஸாக எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ இன்னும் ஒரு வாரம் ஒரு அடுத்த எக்ஸைட்டிங் பிரீமியர் லீக் வீக்கெண்டோடைய நியூ வீடியோவோட நாங்கள் வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறோம். ஸோ ஸ்டே சேஃப், டேக் கேர், தேங்க்யூ, பாய்.